நவ திருப்பதி தலங்களில் 5வது மற்றும் குருவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசித்தி பெற்ற தலங்களான ஆழ்வார் திருநகரி. இன்றைக்கி நாம் அந்த திருத்தலத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க நேயர்களே, மீண்டும் ஒரு காலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜீவன். கோயிலுக்குள்ளே போகலாமா? இந்த சிற்பம் பாருங்களேன், யாழி மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் பார்க்க வீணை மாதிரி இருக்குது. என்ன ஒரு அற்புதம்! ஆழ்வார் திருநகரி கோயிலின் முகப்பு தோற்றம். இந்த திருத்தலத்தில் தான் விஷ்ணு சில முனிவர்களுக்கு தனது வராகி அவதாரத்தை காட்டியதாக வரலாறு உள்ளது. இங்கே இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறாரு. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த ஒரு திருத்தலத்தில் 5000 ஆண்டுகளுக்கு பழமையான புளிய மரம் இன்னமும் இருக்குதுங்க. எத்தனை வருஷம்? 5000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு புளிய மரம். அப்போ அந்த மரம் எத்தனை மனிதர்களை பார்த்துருக்கும், எத்தனை மனிதர்களை பார்த்துருக்கும், எத்தனை அறிஞர்களை பார்த்துருக்கும். அந்த மரத்தை நம்மளும் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அற்புதம். அவ்வளோ ஒரு அமைதி. வேணுகோபாலன் சந்நிதி. வைகாசி விசாகத்துக்கு 5 நாளைக்கு முன்னால் வந்தேன்னா நவதிருப்பை பெருமாள் அங்கே பார்க்கலாம். இந்த வாட்டி ஜூன் 4 எல்லா ஊர் பெருமாளையும் இந்த லட்சம் நவதிருப்பில் கடைசி குரு தென்னாட்டு திருப்பில் 49வது தேசம் ஆழ்வார் தென். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்க சமயம் நல்ல சமயம். பெருமாள் ஆழ்வார் சேர்ந்திருக்கு. இன்றைக்கி 10ஆம் திருநாள் சப்தாவரணம் பங்குனி உத்திரவார பெருமாள் ஆழ்வாரும் சேர்ந்துருக்கான். இல்லைன்னா ஆழ்வாருக்கு தனி சேவச்சிங்கோ காசு வைக்க முடியும். அவன் நான் மகனி நாராயணன் நாம் படைத்தோம், சங்கரனி நாம் படைத்தான், சிவனி நான் தாண்டா படைச்சங்க. தமிழ்நாட்டில் கோயிலுக்குள்ளே யாருக்கும் குடிமம் கிடையாது. ஆழ்வாருக்கு மட்டும்தான் குடிமம். அது தெக்க பார்க்க இந்த ஊர் வாசனமே கூழை குடிச்சிட்டு குறுகூர் வாசம் கொண்டு வந்துருக்கான். கூழாக இருந்தாலும் திருக்குறுகூர் வாசம். நீங்கள் ஜூன் 4 வாங்க. ஜனவரி மாதம் நம்மாழ்வார் மோட்சம் திருவடி தொழுதல் 3த்துக்கு வந்தால் போகிறோம். மற்ற நாளில் நீங்கள் வரான்னா. இறைவனே 9 கோள்களில் வர்ணிப்பது போல் இந்த கோள்களில் நவகிரக சன்னதிகள் கிடையாதுங்க. நவகிரக தோஷத்திலிருந்து விடுபட பக்தர்கள் எல்லாரும் இங்கே பிரார்த்தனை செய்கிறாங்க. கட்டாயம் நம்ம இங்கே பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நவகிரக தோஷத்திலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தொன்று தொட்டு பின்பற்றி வரும் ஐதீகம், நம்பிக்கை. சந்தனம் அரைக்கிற இப்போ என்ன சொல்கிறது, இதெல்லாம் சந்தனம் அரைப்பாங்க அந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் காட்சி போகல. அதுக்கு கிணறு இன்னும் ஆழம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மரம் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, 5000 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் தல விருட்சமாக இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்கு. இது 5000 ஆண்டுக்கு பழமையானதில் 5126 அன்னதானத்தில். ஓகே, நல்லது. கோயிலில் வருமானம் கிடையாது. உண்மைதான். இப்போ இந்த இலையெல்லாம் வரவே வராது, அப்படியே இருக்கும். இலை உறங்காது. உறங்காது. சாதாரண பச்சை உள்ள மரங்கள்லாம் மூடிடும். வேறு யாரும் வராங்களா? சலவிருச்சம் புளிய மரம் 5126 ஆண்டுகள். பூக்கும் காய்க்கும் பழக்காது. இலை உறங்காது. சாதாரண பச்சை உள்ள மரங்கள்லாம் இலை மூடிடும். எப்போவுமே மலர்ந்தாப்புலே இருக்கும். காய் நீர்ச்சத்து உறிஞ்சி கருகி கீழே விழுந்துடும். பொருள் எதுவும் பயன்படுத்த முடியாது. உறங்கா புளித்து சொல்கிறது ஒரே விஷயந்தான். 5 தலை நாகர் மாதிரி 5 வருஷமாக 5 கலையாக காட்சி கொடுக்குது. இதில் தான் சுவாமி நம்மாழ்வார்
13 நாள் குழந்தை, 16 ஆண்டுகள் தவறிருந்து 36 ஆண்டுகள் வாழ்ந்த காலம். குழந்தையா உள்ள போனவர் தான் கீழே நம்மாழ்வார். தாம்பரபரணி நதியிலிருந்து காட்சியெடுக்கப்பட்ட விக்கிரகம். சுவாமி நம்மாழ்வாரை சேவித்தாலே 108 எம்பெருமான சேஜ பலன் உண்டு. நவ திருப்பதி 108ல 49 திவிதேசம் அவதார ஸ்தலம். நல்ல பிரார்த்தனை பண்ணீங்க. இவர் தான் நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் தான் நீங்கள் மூலஸ்தானத்தில் சேவிச்சிய பக்கத்தில் சைடில் எழுதியிருப்பார். இன்னைக்கு உத்தர நட்சத்திரம், மூலவருடைய பிறந்த நட்சத்திரம். அதனால் இன்னைக்கு அவர் திருமஞ்சனாகி நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட இந்த தலை விஷயத்தை வரலாறு சொன்னதை கேட்டிருப்பீங்க. இங்கே தான் நம்மாழ்வார் பிறந்து இந்த புளிய மரத்துக்கு கீழே தான் அவர் வளர்ந்துருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான திருக்கோயிலுங்க. எல்லாமே வாழ்நாளில் ஒரு முறையாவது கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு தலம். இந்த பூமியே புண்ணிய பூமி. இது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அத்தனை திருக்கோயில்கள் இருக்குது. அதுவும் நவ திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9 பெருமாள் கோவில்கள் இங்கே அடுத்தடுத்து இருக்குது. இது ஸ்ரீவைகுண்டம், புளியங்குளம் அப்படின்ட்டு அருமையான ஒரு ஸ்தலங்கள். அந்த காலத்தில் நம்ம மன்னர்களுடைய சிற்ப வேலைப்பாடுகள் பாருங்களேன். அதாவது வைணவமும் சிவமும் போட்டி போட்டு வளர்ந்த காலங்கள். அவங்க தன்னுடைய அருமை பெருமைகளை வந்து பறைசாற்றுறதுக்கு இது போன்ற ஆலயங்களை எழுப்புனாங்க. அது இன்றைக்கி நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷமாக நம்ம கையில் நிற்கிது. கிட்டத்தட்ட 5200 வருடங்கள் முற்பட்ட ஒரு மரங்க. நம்மளாம் இப்போ மரத்தை வெட்டி சாய்ச்சிட்டு போயிடுறோம். எவ்வளோ அழகாக நிற்க பாருங்களேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மரம் நீங்கள் நட்டிங்கன்னா உங்களுடைய அடுத்த 5 தலைமுறைக்கு அது நிழல் கொடுக்கும், பலன் கொடுக்கும். ஒரு மரம் நம்மளுடைய கிட்டத்தட்ட அடுத்த 5 தலைமுறைக்கு நிழல் கொடுக்கும், பலன் கொடுக்கும். அதை வெட்டி சாய்ச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே வர முடியாது. ஸோ நம்ம மரத்தோடைய அருமை தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்குறவங்க மரத்தை வெட்டாதீங்க. வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் வீடு கட்டுறீங்க, மரம் இருக்குதா, அதை வெட்டாமல் எப்படி கட்ட முடியும் அப்படின்னு யோசிங்க. இந்த உலகமே உங்களை பார்த்து வியக்கும், பாராட்டும். நாதமுனி சந்நிதி. இந்த ஆலயத்துக்கு எப்படி வரலாம் அப்படின்னா, இந்த ஆலயத்துடைய பக்கத்தில் இருக்க பெரிய ஊர்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இல்லை திருச்செந்தூர். திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு போகக்கூடிய சாலையில் தான் மார்க்கத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலிக்கு நீங்கள் சென்னையிலேருந்து வர்றீங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கு பேருந்து மூலமாகவோ தொடர்வண்டி மூலமாக வந்தீங்கன்னா அங்கே தங்கிக்கிட்டு நீங்கள் இதை சுற்றி உள்ள எல்லா ஆலயத்தையும் பார்க்கலாம். முக்கியமாக பார்க்க வேண்டிய அற்புதமான ஆலயம் இது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். உங்களை விடைபெறுவது உங்கள் ஜீவன்.